நினைச்சீங்க. நீங்க அயல் நாடு சென்று படித்தவராச்சே, உங்களுக்கு ஒழுக்கம் முறைகள் நெறிகள் அனைத்து சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. திரை உலகத்திலும் ஒட்டுமொத்த நடிகையின் உருவமே உடனே என்ன ஒரு மாற்றம். அப்படியா? இது எல்லாம் நடந்தது எல்லாம் தவறு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தம்பி, அண்ணன் இல்லாத நேரம் அல்லவா நீங்களும் சோறு ஊற்று இருந்தீர்களா? அதனால உங்ககிட்ட பாசமான முறையில் பண்பான முறையில் பேசி விளையாடி கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் தம்பி. என்னதான் இருந்தாலும் இது போன்ற விளையாட்டுகளை நம்ம இருவரோடு நிறுத்திக் கொள்வோம். அண்ணன் காது வரைக்கும் போகவே கூடாது. சத்தியம் செய்து கொடுங்க. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன் தம்பி. அது எந்த உருவமா சத்தியம் பண்ண தம்பி. படாட்டமே நடிக்கிறப்ப என்ன நடந்தது? அந்த கொடியவன் என்ன செய்தான்? ஐயோ, என்ன பார்த்து உங்க தம்பி கேக்குறாரு. என்ன பார்த்து உங்க தம்பி கேக்குறாரு. எனக்கு ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? நான் எதை சொல்லுவேன்? இல்ல கொஞ்சம் நடந்தது. என்ன பார்த்து தம்பி கேக்குறாரு. உங்க தம்பி கேக்குறாரு. எனக்கு எனக்கு அவங்க தம்பி என்ன பார்த்து என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாரு? இது ஒண்ணு இருக்கின்றது, இந்த குதிரை இது யாருக்கு சொந்தம்னு கேட்டாரு. இந்த குதிரை யாருக்கு சொந்தம்னு கேட்டான். இது உங்க அண்ணனுக்கு தாப்பா சொந்தம் நான் சொன்னேன். நீ சொன்னியா? உண்மையை சொல்லுங்க. ஆனா ஒரு தம்பி என்ன தெரியுமா கேட்டாரு? நகர்வலம் போய் இருக்கின்ற உன்னுடைய கணவர், அதாவது என்னோட அண்ணன், அவனுடைய அண்ணன் இறந்து விட்டா நான் யாருக்கு சொந்தம்னு கேட்டாரு. என்னங்க அந்த வார்த்தை கேட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன். நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்ன உடனே என்னால தாங்க முடியல. நான் இருந்துட்டேன்னு சொன்னா உனக்கு உயிர் தாங்க முடியல. ஆனா அவன் தம்பி என்ன தெரியுமா சொன்னாரு? இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படி சொன்னாரு. சரி, நானும் ஒத்துக்கிட்டேன். தம்பி, உதாரணத்துக்கு கூட அப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லாதேன்னு கேட்டேன். தாங்க முடியல. இருந்தாலும் நான் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னேன், இந்த குதிரை தம்பி ஒருவேளை உங்க அண்ணன் இறந்துட்டா இந்த குதிரை உனக்கு தான்ப்பா சொந்தம்னு சொன்னேன். புடிச்சேன் கத்துறாரு. அது மட்டுமா சொன்னாரு? எனக்கு இது இருக்கின்றதே இந்த நாடு நகரம், இதெல்லாம் யார் பேர்ல இருக்கு, இது யாருக்கு சொந்தம்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை உங்க அண்ணன் இறந்துட்டா அப்படின்னு கேட்டாரு. இருக்கிற நடிகர்களே நம்ம சங்கத்திலே மூத்த தலைவர் அவரை போய் எனக்கு அது மட்டுமா? என்ன பார்த்து கேட்கும் போது நான் என்ன திரும்ப சொன்னேன், இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தான் சொந்தம் நான் சொன்னேன். ஆனா உங்க அண்ணன் ஒரு வேலை இறந்துட்டா. ஆனா கம்முனு தான் இறண்டா. உங்க அண்ணன் ஒரு வேலையா இது யாருக்கு சொந்தம்னு கேட்டாரா? நான் அப்படியே மனம் பொறுத்துக்கிட்டு தாங்க முடியல. உங்களுக்கு தாங்க சொந்தம்னு சொன்னேன். மறுபடியும் புடிச்சுட்டேன்னு கத்துறாரு. நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். படிச்ச பிள்ளை ஏதோ ஒண்ணு நினைச்சேன். இரண்டா மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டேன். இதோ இருக்கின்றது இந்த பஞ்சனை. இது யாருக்கு சொந்தம்னு கேட்டேன். இந்த பஞ்சமத்தை யாருக்கு? இது உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். பஞ்சமத்தை எனக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு தான் சொந்தம் நான் சொன்னேன். அவன் என்ன திரும்ப சொன்னாங்க, ஒருவேளை உங்க அண்ணன் இறந்துட்டா அப்படின்னு கேட்கும் போது நான் எங்க படுப்பேன்? வெளியில படுப்பனே, வாசல்ல படுப்பனே. அதனால நான் என்ன சொன்னேன், இந்த பஞ்சனை உனக்கு தான் சொந்தம்னு சொன்ன பாரு. எல்லாம்
என்னங்க ஏய், சொன்ன உடனே அப்படி என்றால் நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு என்ன கண்டுபிடிக்க பாக்குறாங்க அவன். அடோ பாவி, அவ சதிகாரா, அவ சண்டாளா, அவ என்ன சொல்றாய்? கண்டுபிடிக்க வேண்டியது என்ன முத்தம் கொடுக்குறியா வெரி மச் அண்ணா வள்ளுவரின் குரல் பின்போதவில்லையடா. கண்டுபிடிக்கிறியா முத்தம் கொடுக்குறியா அது மட்டும் இல்லம்மா, அவ சொல்றா நான் பரம நான் என்ன பண்றான். அப்படி சொன்னா சண்டாளம், சதிகாரம். ஆனா அவன் தம்பி நல்லவன் நினைத்தேன். அவன் யார்? என்னுடைய தம்பி படித்தவன், பண்புள்ளவன், பல நாடுகள் விட்டவன். அவன் நல்லவன் என்று எண்ணி உன்னை அவன் தனியாக விட்டு சென்றது என்னுடைய தவறுதான். உண்மைதாங்க சிலை இப்பேற்பட்ட துரோகியாக என்னங்க ஏனென்றால் 5 வயதிலே அண்ணன் தம்பி, 10 வயதிலே பங்காளிகள், பங்காளிகள் 20 வயதிலே எதிராளிகள் சொல்வார்கள். உண்மைதான் அதை நிறுத்தி போய்விட்டார்கள். என்னங்க அது மட்டுமா எப்பொழுதுமே சொல்லுவாங்க எந்த ஒரு ஆடவரையும் நம்பி தன்னுடைய மனைவியை விட்டு செல்லவே கூடாது. நிச்சயமாக என்னங்க நானே ஒரு கற்பு கருத்தியா இருக்க போய் இருக்கவும் தான் நான் நிம்மதியாக இருந்தேன் உங்ககிட்ட வீட்டு கிடைச்சேன் இல்லை என்றால் உண்மை அதுதான். ஏனென்றால் நீ பட்டினி இருக்கவன் தான், ஒருவனுக்கு நம்பிக்கையாக வாழ்பவன் தான். உண்மைதான் இப்படி ஆகிவிட்டான். என்னங்க நான் யாரு தமிழர் பண்பாட்டை மீறி நடப்பவளா நான்? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கீழே முடியாம இருந்தா நல்லது. ஏனென்றால் இந்த காலம் கெட்டு போய் கிடக்கிறது. காலம் கெட்டு போய் கிடக்குது. நான் செய்த புண்ணியம் அதனால எப்போதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க அங்கே என்னங்க
உண்மைதான். அதை பார்த்து இவன் பொங்க வேண்டும், அவன் போராமல் பொங்கிவிட்டான். இவன் சாக வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும்ன்ற சந்தோஷத்துல இருக்கிறான் அவன். கண்ணே, சிலை சிலை என்றால் அற்புதமான சிலை. என்னங்க இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இருந்த 2 தொல்லைகள் ஒழிந்து விட்டது அல்லவா? ஏனென்றால் அவர் செய்தவர் யாரா இருந்தாலும் தண்டிக்க நிச்சயமாக வருவார்கள். உண்மைதான். அதனால் அப்படி இருக்கும் பொழுது நான் யார்? சாதாரண ஒரு நாட்டிய கலை குடும்பத்தில் பிறந்தவள். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து ஏளனமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, வதந்தியை கூட கிளப்பிட்டாங்க. இந்த நாட்டு மக்கள் நாடு மகளா உட்காந்து அக்கா அப்படி போயாக்கா போகும்போது என்ன சொல்றாங்க? அப்படியே படிச்சு ஒட்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அவங்க? இவ வந்து ஒட்டின்னு வந்தவ, இவ மாணவரி, இப்படி பண்றா அப்படி பண்றா எப்படியா அப்படின்னு ஏய், இதெல்லாம் அவங்களா சொல்றாங்களா இல்ல நீயா கற்பனை பண்ணி சொல்றாயா? அவங்கதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அண்ணன் சொல்லிங்கிறாரு, அவ பத்தி நீ படவட்டா நைட்டு ஃபுல்லா போச்சு தடவட்டா சொல்லு. எந்த அண்ணா? எந்த அண்ணா சொன்னாரு? எந்த அண்ணா? என்ன சொன்னாரு? எந்த அண்ணா? என்ன சொன்னாரு? நாட்டு மக்கள் சொல்றாங்களா? என்ன சொன்னாரு? அம்மால மூஞ்சில பூரா விட்டுருவோம் பாருங்க. அரசியல் தோல்சி மூஞ்சி கீச்சுருவோம் சொன்னா. அம்மால மூஞ்சி கீச்சிருவாங்க. இப்பதான் ஒரு ஆட்டோ டிரைவர் வெளில வருது பாரு. அம்மால மூஞ்சில பூரா விட்டுருவாங்க. சரி, இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் எப்போது என் மனைவியை பார்த்து தரக்குறவா பேச ஆரம்பித்தாங்களோ இவனை சும்மா விட மாட்டேன். விடாத, உடனே இறங்கு. வீட்டுக்கெல்லாம் சொல்லாமடி. இல்ல இல்ல, சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். இன்னொரு சுனாமி தான் அடிக்க போயிடுறேன். அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதா? ஏனென்றால் என்னுடைய மனைவி ஏதோ மீனா கிடையாது. இல்ல சொல்லுங்க. சரி வாங்க. நீங்களே இப்பதான் சரிங்க. டேய், என்னுடைய மனைவி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், நாட்டின் வம்சத்தில் பிறந்தவர். டேய், இந்த மாதிரி கண்ணு யாருமே பார்க்கறதா? நாங்க நான் சின்ன சிஸ்டர் எப்படின்னா ஒண்ணுனா வந்து அவை செய்ய போய் உட்காருப்பா. சண்டை கேட்டுதான் இல்லை நீ யாரு தாரியா? நாலு பாட்டு பாட்டு காசு எதுக்கு இது மாதிரி உத்தேசிக்கிறது தெரியுமா? யாரு வரலாலும் தப்பு தப்புன்னு மாத்திக்க. ஆமா, நம்பி கம்பெனி கட்டல நாங்க. டேய், அவர் என்னடா சொன்னாரு? இந்த வயசுக்குலாம் ஒரு கொடுப்பனை வேண்டும் சொன்னாரு. சொன்னாரு. என்ன காரணம்? அவர் என்ன சொன்னாரு? உன்ன ஊர் மேல பா சொன்னாரு. தப்பு தப்பா தப்பு தப்பா வாங்க. நான் சத்தியமா சொல்ல. என்ன சொன்னாரு? உன் ஊர் மேல பா சொன்னாரு. நீ எவ்வளவுனா வேணாம்ல. ஏன்டா ஏன்டா நான் அடிச்சா மட்டும் உன் கட்டைக்கு உரைக்கவே மாட்டேங்குது? என்ன தெரியல, படம் டச்சோட பொத்து பொத்து வலிக்குது. வேற போக தெரியல, பக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு உனக்கு. என்ன ஒரு பேக் நாங்க அம்மா வீட்டுக்கு போட்டா. எப்போது இந்த நாட்டு மக்கள் உங்களை தவறாக பேசுறாங்க. என்னை பார்த்து தவறாக பேசும்போது எனக்கு இப்போதே முடிவு செய்து விட்டேன். ஏய், கொண்டு வா. சாதாரண குடும்பத்தில் பிறந்ததுனால உனக்கு ஏசினாங்க. என்ன பார்த்து கேட்டாங்க. இப்போதே நாட்டுக்கு உன மகாராணி ஆக்கி விட்டார். அவர்கள் வாயில இப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு சொத்து மேல ஆசையே கிடையாது. இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காக, உனக்காக இல்லை. எனக்கு வேண்டாம். ஏனென்றால் உன்னை பார்த்து கேவலமா பேசுகிற அனைவரும் கையெடுத்து வணங்க வேண்டும். நாட்டு மகாராணி வருவார் என்று பதங்கி பணங்கி பார்க்க வேண்டும். எனக்கு வேண்டாம். இந்த நாடு நகர்ல எனக்கு வேண்டாம். இல்லை, உன்னை யாரு பேசினாலும் தாங்காது. அதனால் உன்னை விடவே மாட்டேன். இப்போதே நாடு நகரம் அழைத்து உனக்கு கண்மணி கையேறா நானே ஒரு ஆளோட ஒரு ஆளா சாப்பிட நம்மளால சாப்பிட முடியல. வா, நீ இப்ப செத்து நானே வட்டத்துல 30 லட்சம் குத்துட்டு 4 தடவை பட்டு சுட்டு வர கூட பல்ல எவ்வளோ வர போறலாம் சாப்பிட்டு போறான். நீ தான் அவ்வளவு கொடுத்தா மூடு பாக்குறேன்
வர்றான். ஏய், ஆனா நீ வாங்குறியா இல்லையா டைவர்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருவோம் பாருங்க 250 ரூபாய் கேட்கிறான், சேர்த்து 300 கொடுக்குறேன். சத்தியபுரி நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் எனக்கு வேண்டாங்க சொல்வதை கேளுங்க. சாணி போடுவது சொல்வது என்னென்றால் சொன்னீங்களா? சத்தியபுரி நாட்டு மக்களுக்கு சொல்வது என்றால் சத்தியபுரி நாடா? இப்படிக்கு அன்புள்ள கணவன் எழுதுவது, இங்க இருக்கிறியா இல்லையா, இல்ல ஊர்மலை போய் விட்டியா, ஊர்மலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் அமைத்து விடு, கூகுள் பேல பரவாயில்ல, பேடிஎம்ல அமைச்சு போராடி கேட்குறியா? லெட்டர் சொல்லணும், இது லிகிதம். சரிங்க, ஒரு எழுத்து மாறாலும் போச்சு. சரி. இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு, நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு, மாட மாளிகை கோட கோபுரம், மாட மாளிகை கோட கோபுரம், அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள், அசையும் சூத்து சொத்து. இப்ப சொன்னி அதுக்கு என்னடா அர்த்தம்? அசையறது அசையாதுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன். அசையும் சூத்து அசையா சூத்து தெரியாதா? டான்ஸ் சொல்ல பாரு, அத பொம்மை நிற்கும் போது அப்படியே கிடைக்கும். அதுதான் கேட்டாங்க, அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள். அதுதான் சொல்றேன், அசையும் சூத்து அசையா சொத்துக்கள். அனைத்து சொத்தும் என் மனைவி என் மனைவி என் மனைவி என் மனைவி எழுதிட்டீங்க. என் மனைவி நீ சொன்ன மாரிதான் என் மனைவி. சரி, என் மனைவி எப்படிதான் எழுதா? அப்புறம் எழுதல. இப்படிக்கு கற்சிலைக்கு அனைத்து சொத்துக்களும் உயிர் சாசனம் செய்யப்பட்டது, உயிர் ஊட்டப்பட்டது. நாளைக்கு விடுவீங்க வாங்க. இப்படிக்கு நான் சாட்சியின் கையெழுத்து போட்டேன், நீ சாட்சியின் கையெழுத்து போடு. அதான் சாட்சிக்கு சாட்சிக்கு அதுதான். நீ எப்படி கையெழுத்து போட்ட? நீ கை நட்டுதானா? ஒரு நாட்டு இளவரசன் தான், யாரை பார்த்து கை நட்டு? சத்தியமா உண்மையில கை நடுத்தானே? யாரை பார்த்து கை நட்டு? அது கூட வைக்க தெரியாது. தமிழ் புலவர்கள்லாம் இருக்கிறாங்க. இத கொண்டு போய் ஹீரோவோட அடிகளுக்கு வைப்போம். ஐயா அப்படி போய் பேசுங்க கொஞ்சம் தயவு செய்து. என்ன போய் பேசுங்களா? சும்மா தமிழ் பண்ணிட்டு கடைசிட்டேன். வந்து தமிழ் புலவர் அண்ணா உங்களோட வச்சுங்க, எங்களுக்கு தெரியாது. அண்ணா அவர் ரொம்ப பேசுவாராம். அவரு பேசுங்க, யாரை பத்தி அப்படிதான் போய் பேசணும். சொல்லுங்க, மைக் சும்மா தான் இருந்தது. அப்படிதான் போய் பேசிட்டுதான் அப்போ எங்க இருக்கா? அங்கெல்லாம் பேசலாம், இங்க வந்து நின்னா கை காலெல்லாம் ஒதுரும். அது தெரியல, நம்ம பேச தெரியாமலாம் நடிக்கிறோம். அவர் சொல்லிட்டு போறாரு. என்ன பண்ண கூட இங்க வந்தாலே கை காலெல்லாம் ஒதுட்டுட்டான். நீங்க வாங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. அவன் கிடக்குறான் பொடி பையன், அவன் கிடக்குறான் சிறு பையன். ஏனென்றால் எப்போதும் பேசுறவங்க பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. ஆமா, திருத்த முடியாது. உங்களோட மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, யாரா பாத்துருக்காங்க. அது அப்படிதான். நிச்சயமாகவே நல்ல தொழில் தெரிஞ்சவன் எதையும் காட்டிக்க மாட்டான். எதுவும் தெரியாதுங்கிறாங்க பாரு, அவங்களும் எதுவும் காட்டிக்க மாட்டான். தர குறையா இருக்குது பாரு, அது சும்மாவே இருக்குது. எப்பவுமே இந்த எல்லா தொழிலுமே இருக்குது. இந்த தொழில் எல்லா தொழிலும் இருக்குது. இந்த அரை குறையா இருக்குது பாரு, ஒண்ணுமே தெரியாது, அரை குறையா தான் இருக்கும். பழமொழியே சொல்லிக்கிறாங்க, ஆட தெரியாதவன் ஆட்டத்தை பழிப்பான், பாடவே தெரியாது அவன் பாட்டத்தை பழிப்பான், ஒண்ணுமே தெரியாது அவன் தான் கூத்த பழிப்பான். குறை சொல்றவங்க சொல்லிதான் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அவன் போட்ட விடு, ஏன்னா எல்லாரும் உள்ள போன போறதான் சொல்லணும். என்னங்க அதெல்லாம் இருக்கட்டும். வேற எங்கடா எங்க கணவருக்கு செய்து கொடுத்து இப்போ சந்தோஷமா வந்து கிடையாது. ரொம்பவே சந்தோஷங்க. ஆனா சந்தோஷமா மனதே மகிழ்ச்சியாக இருக்குது. வெக்கமாக வருகிறதா? எப்படி தெரியுமா? எப்படி? நாளட தாமரை
அவர் கண்ணே கண்ணே மணியே அழகே ஆமாங்க அழகின் உருவமே நான் தான் சிலையே நான் தான் சிலைவின் வடிவமே அப்படியா கண்ணே என்ன? ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி என்னங்க அதெல்லாம் பார்க்கணும் இந்த நாடு நகரம் வந்ததடி ஆனந்தி நாளே கோமாந்ததடி கோமா